ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம். வழக்கம்போல் உங்களுடைய ராசிக்கும் உங்கள் லக்னம் ஏதோ அதற்குண்டான ராசிக்கும் பார்த்து பலன் பெறுங்கள். இப்பொழுது நாம் ஜூன் மாத பலன்களை பார்ப்போம். தனுசு ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் 6ல் இருக்கின்றார். ராசிநாதனோ லக்னநாதனோ 6, 8, 12 இருப்பது சற்று பல குறைவுதான். இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆரம்பத்திலே ஆட்சி பெற்று இருப்பதினாலும், சாரம் கொடுத்த சூரியனுடைய 4ஆம் பாதம் கிருத்திகை 4ஆம் பாதம் சாரம் வாங்கி நவாம்சத்திலே அவர் ஆட்சி பெற்றிருப்பதினாலும், தர்ம கர்மாதி யோகம் அங்கே இருப்பதினால், சூரியனும் புதனும் இருப்பதினால் 1ஆம் வீட்டு அதிபதி 6லே மறைந்த தோஷம் நிச்சயமாக உங்களை பாதிக்காது. தர்ம கர்மாதி யோகமும் நவாம்சத்திலே குருபகவான் ஆட்சி பெற்றிருப்பதினால் 1ஆம் வீட்டு பலன் பெரிய அளவிலே நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழுக்கு எந்த விதமான சங்கடம் இருக்காது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம். ஆனால் 6ஆம் வீட்டு அதிபதி 6 குடையவருடன் சேர்ந்திருப்பதினால் மறைமுகமான போட்டியும் போராமையும் எதிர்ப்பும் இருக்கும். தேவையற்ற பயணங்களும் இருக்கும். தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். தேவைக்கு அதிகமான செலவுகளும் அதிகமாக வரும். வீண் வெறிய செலவுகளும் வரும். அதை தவிர்த்து விட்டு பார்த்தால் 1ஆம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு பூரணமாக கை கொடுக்கும். குறிப்பாக தர்ம கர்மாதி யோகம் இருப்பதினால் தெய்வ கடாட்சம் பூர்ணமாக இருக்கின்றது என்று அர்த்தம். அது 6லே இருந்தாலும் சதவீதங்கள் குறையுமே தவிர யோகம்தான். ஆனால் 1ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் 6லே மறைந்து விட்டாரே என்ற கவலை உங்களுக்கு நிச்சயமாக தேவையில்லை. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் அதற்குண்டான தனப்பிராப்தியும் பூரணமாக உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும். அதனால் சகல விதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தர்ம கர்மாதி யோகம் உங்களை கவசம் போல் கட்டாயம் காப்பாற்றும் இந்த மாதம் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 2 குடைவர் சனி பகவான் 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதனால், 2ஆம் வீட்டு அதிபதியும் சனியும் ஆட்சியாக இருப்பதனால் குடும்பத்திற்கு தேவையான தனப்பிராப்தியும், தொழில் முறையான தேவையான தனப்பிராப்தியும் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் பணம் பல வகையில் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை நீங்கள் முற்றிலுமாக அடைத்துவிட்டு நிம்மதியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். குரு பகவான் பார்ப்பதினாலும் 2ஆம் வீட்டு அதிபதியை ஆட்சி பெற்றிருப்பதினால் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், புன்னகைகள் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குறிப்பாக விஐபிகளுடைய தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். மறைமுகமான தன வருமானம் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. அதை சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுதான் குரு பகவான் 6லிருந்து பார்க்கக்கூடிய பார்வைக்குண்டான பலன்களாகும். உங்களுடைய ராசிக்கு 3 குடைவர் சனி பகவான் அவர் 3ல் ஆட்சி பெற்று 16ஆம் தேதிக்கு பிறகு வக்கரமாகவும் இருக்கின்றார். வக்கரத்திலே உக்கிரபலம். சகோதரக்காரன் செவ்வாயும் சாதகமாக இருப்பதினால் உங்களுடைய தைரியத்திற்கு நீங்களே துணை. எடுத்த காரியங்களில் முன்வைத்த காலை பின்வைக்காமல் முயற்சி செய்யுங்கள். வெற்றி பல வகையில் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும். விஐபிகளுடைய தொடர்பும் புதிய நண்பருடைய வருகையும் உங்களுக்கு உண்டாகும். ஒரு சில பயணங்களும் உண்டாகும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்துவிட்டு எது தேவையோ அந்த பயணங்களை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் வெற்றியும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு. இருந்தாலும் சகோதரக்காரன் செவ்வாயை அவர் 3ஆம் பார்வையாக பார்ப்பதினால், செவ்வாயை பார்ப்பதினால் சொந்த ஜாதகத்தில் 3ஆம் வீட்டிற்கு சாதகமற்ற தசாபுத்தி நடந்தால் இளையவர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகளோ வீண் விரோதங்களோ வரலாம். ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளும் வரலாம். அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் என்பது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 4 குடைவர் குரு பகவான் ஆகின்றார். 4லே ராகுக்கேது சம்பந்தத்தோடும் 4ஆம் வீட்டு அதிபதி 6லே இருப்பதினாலும் முதலிலே 1ஆம் வீட்டிற்கும் சொன்னது போல அங்கே தர்ம கர்மாதி யோகம் நவாம்சத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருப்பதினால் 4ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு பெரிய சங்கடங்கள் வராது. 4ஆம் வீட்டு அதிபதி 6லே இருப்பதினால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சுபவிரியங்களாகும். வாங்குவதோ விற்பதோ போன்ற விஷயங்களில் சுபவிரியங்கள் காத்திருக்கிறது. ஆனாலும் நீங்கள் நல்ல நபரையும் பேப்பரையும் சரியான முறையில் பார்த்து வாங்க வேண்டும். இல்லை என்றால் தேவையற்ற சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீர்கள். இருந்தாலும் தர்ம கர்மாதி யோகம் முதலில் சொன்னது போல 1ஆம் வீட்டிற்கும் 4ஆம் வீட்டிற்கும் குரு பகவானே அதிபதி என்பதனால் தர்ம கர்மாதி யோகம் உங்களை பூரணமாக காப்பாற்றும். நவாம்சத்திலே அவர் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுக்கு தெய்வ கடாட்சம் பூர்ணமாக இருக்கும். இருந்தாலும் அவர் 6 குடையவருடன் ஆரம்பத்திலே சேர்க்கை இருப்பதனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும். அதனால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாரையும் எளிதில் முழுமையாக நம்பிடக்கூடாது. நண்பன் யார், பகைவன் யார் தெரியாத சூழ்நிலை தான் 6ஆம் வீட்டு அதிபதி சேர்க்கையாகும். அதனால் எதிலும் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். மற்றபடி 4ஆம் வீட்டு மூலமாக பலவிதமான நன்மைகளும் உண்டு. இடமாற்றங்களும் கட்டாயம் உண்டு. குடியிருப்பு மாற்றங்களோ அலுவலக மாற்றங்களோ உண்டு. தாயாரின் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும்.
மற்றபடியாக 4ஆம் வீட்டின் மூலமாக அதிர்ஷ்டங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. முதலில் சொன்னது போல் வாங்குவது விற்பது வீடு வண்டி வாசல்களோ வாகனங்களோ வாங்கும்போது விற்கும்போது மிக மிக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பது தெளிவு. இல்லையென்றால் சிக்கல்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் 5இலே ஆட்சி பெற்று இருக்கின்றார். அவரை 3ஆம் பார்வையாக சனி பகவான் பார்வை செய்வதனால் சொந்த ஜாதகத்தில் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்து அதற்குண்டான தசாபுத்தி நடந்தால் பிள்ளைகள் வகைகள் கவலைகள், அவர்களுக்கு வயதிற்கேற்ற வேலைகள் நடக்கவில்லையே, இளம் வயதராக இருந்தால் சரியான முறையில் பொறுப்பில்லாது இருக்கின்றார்களே, படிக்கவில்லையே, பொறுப்பில்லாதவர்கள் அவர்கள் இருக்கின்றார்களே என்ற கவலையும், திருமணமாகவில்லை என்ற கவலையும், நல்ல உத்தியோகம் இல்லை என்ற கவலையும் ஏற்படலாம். அல்லது அவருடைய பழக்க வழக்கங்கள் மூலமாக அவர்கள் கெட்டுவிட்டார்களே என்ற கவலையும், அல்லது நட்பு வட்டாரங்கள் சரியில்லை என்ற கவலையும், அல்லது வைத்திய செலவுகள் மூலமாக சங்கடங்கள் வரலாம் என்பது தெளிவு. அப்படிப்பட்ட அமைப்பு இல்லாமல் என்றால் 5ஆம் வீட்டு அதிபதி 5இலே இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் நிறைவேறும். பிள்ளைகளுடைய வளங்களும் பிள்ளைகளுடைய வயதிற்கேற்ற வளர்ச்சியும் அற்புதமான முறையிலே இருக்கும். அவருடைய வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி செல்வார்கள். அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். பலருக்கு குழந்தை பாக்கியங்களும் இந்த காலகட்டத்தில் அற்புதமான முறையில் குழந்தை பாக்கியமும் உண்டாகும். காரணம் 5ஆம் வீட்டு அதிபதி 5இலே இருக்கக்கூடிய பலன் அதுதான் ஆகும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் சுக்கிர பகவான். அவர் ஆரம்பத்தில் 6இலே ராசிநாதனுடன் சேர்ந்து இருப்பதினால் பிறகு அவர் 7இலே மாறுவார். 6இலே இருந்தாலும் 7இலே இருந்தாலும் பெரிய பாதிப்பு நிச்சயமாக அவருக்கு இருக்காது. காரணம் 6இலே இருக்கும்போது ராசிநாதன் தொடர்பும் தர்ம கர்மாதிகளுடைய தொடர்பு இருப்பதினால் 6ஆம் வீட்டு கெடுபலங்கள் நிச்சயமாக உங்களை பெரிதாக அண்டாது. மறைமுகமான எதிர்ப்பும் பின்னால் விமர்சனமே இருக்குமே தவிர நேரில் உங்களை யாரும் விமர்சனம் செய்ய மாட்டார்கள். அதற்கு அவர்களுக்கு துணிவும் வராது. உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்திலே 6இலே இருக்கின்றார். 7ஆம் வீட்டிற்கு 12இலே இருப்பதினால் கணவன் மனைக்குள் ஆரம்பத்திலே தேவையற்ற சண்டை சச்சரவுகளோ அல்லது தேவையற்ற வீண் வெறிய செலவுகளோ 14ஆம் தேதி வரை வரலாம். 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 7 கூடியவர் 7இலே ஆட்சி பெறுவார். உடன் சூரியனும் சுக்கிரனும் இருப்பதினால் 7ஆம் வீடு வலிமையடைகிறது. மாத பிற்பகுதியில் சகல விதமான நன்மைகளும் ஏற்படலாம். திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்ணுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண பாக்கியமும் கட்டாயம் கூடி வரும். காரணம் குரு பகவான் 6இலே மறைந்தாலும் அவருடைய பார்வை 2ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் குடும்பம் கட்டாயம் அமையும். பிரிந்திருந்த குடும்பமும் ஒன்றாக சேரும். சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருப்பதனால் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் கணவன் மனைவிக்குள் அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் உண்டாகும். அது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவதோ விற்பதோ இன்ப சுற்றுலாவோ அவரவர் தகுதிக்கேற்ற அதிர்ஷ்டங்களும் பலரை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. உடைய ராசிக்கு 8 கூடியவர் சந்திர பகவான். 8ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் 4 கிரகம் என்பதனால் 8ஆம் வீட்டை செவ்வாய் பார்ப்பதினால் 8ஆம் வீட்டின் மூலமாக பெரிதாக கேடுகடிதல் வராது. 8ஆம் வீட்டிற்கு அஷ்டம சனி நடப்பதினால் உங்கள் ராசிநாதனும் 6இல் இருப்பதினால் இரவு பயணங்களை நீங்கள் தவிர்ப்பதும் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்துவதும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பலன்களை தவிர மற்றபடி 8ஆம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் உங்களை தழுவிக்கொள்ளாது. உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் சூரிய பகவான். ஆரம்பத்திலே 6இலும் பிறகும் அவர் 7இலே இருக்கின்றார். 6இலே இருந்தாலும் தான் வீட்டிற்கு 10இலும் பிறகு 11இலே இருக்கின்ற காரணத்தினால் தர்ம கர்மாதியோகமும் பூர்ணமாக இருக்கின்ற காரணத்தினால் தெய்வ கடாட்சம் பூர்ணமாகவும் உண்டாகும். தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். பிதர்ராஜ சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. குலதெய்வத்தினுடையவர்களும் மகானுடைய ஆசீர்வாதம் பூர்ணமாக உள்ளது. 9ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதினால் ஒரு சிலருக்கு தந்தை உறவுகள் மூலமாக போட்டியும் பொறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு அவர்கள் பின்னால் புறம் பேசுவார்கள். ஏதாவது கூட இருந்தே குழி பறிப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுடன் நீங்கள் விழிப்புணர்வும் இருக்க வேண்டும் அல்லது அவர்களை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதே அர்த்தம். பலருக்கு மகானுடைய தரிசனமும் புனித யாத்திரைகள் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் தர்ம கர்மாதி யோகத்தினால் பூரணமாக இந்த மாதம் கிடைப்பதற்கு அற்புதமான முறையில் வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் புதனாகின்றார். ஆரம்பத்திலே அவர் 6இலும் பிறகும் அவர் 7இலே இருப்பதினாலும் 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினாலும் 10இலே ராகு கேது இருந்தாலும் தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு மிக பெரிய வளர்ச்சியை நோக்கி இந்த மாதம் கட்டாயம் செல்லும். குரு பகவானுடைய பார்வையும் 10ஆம் வீட்டு அதிபதியான புதனும் சாதகமாக இருப்பதினால் உடன் சூரியனும் சாதகமாக இருப்பதினால் பெரிய அளவிலே உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய தொழில் துறையில் பெரிய அளவிலே பலத்தோடும் செல்லும். பணியில் இருப்பவர்களுக்கும் இடமாற்றமும் பதவி உயர்வும் பண உயர்வும் கட்டாயம் வரும். சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம். தொழிலை பற்றி எந்த விதமான கவலையும் இருக்காது. குரு பகவானுடைய பார்வையால் அந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சியை நோக்கி கட்டாயம் செல்லும். உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் சுக்கிர பகவான் ஆகின்றார். ஆரம்பத்தில் அவர் 6இலே இருப்பதினால் மூத்த சகோதரத்தில் ஒரு சில சுபவீரியங்களோ அல்லது வீண் வெறிய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. வீண் வெறிய செலவை காட்டிலும் சுபவீரியமே வரும். காரணம் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்ப்பதே அதற்கு காரணம். 12ஆம் தேதிக்கு பிறகு அவர் 9இலே வருவார். தான் வீட்டிற்கு 9இலும் ராசிக்கு 7இலே வருகின்ற காரணத்தினால் மூத்தவர்கள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். உங்கள் எடுக்கின்ற காரியங்களிலும் பெரிய அளவுக்கு முயற்சியும் வெற்றியும் லாபங்களும் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் தழுவிக்கொள்ளும். குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் பெரிய லாபங்கள் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும்.
உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் ஆட்சி பெற்று 12ஆம் வீட்டை 6ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்ப்பதினால் பயணங்கள் உண்டாகும். அந்த பயணங்கள் தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் குடும்பத்திற்காகவும் சுபவிரயத்திற்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் கணவன் மனைவி வகையிலும் பிள்ளைகள் வகையிலுமே தான் அந்த சுபவிரயங்கள் இருக்குமே தவிர வீண் வெறிய செலவுகளாக இருப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை என்பதே 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்கள் தெரிவிக்கின்ற உண்மை. 12ஆம் வீட்டு அதிபதி 5ல் இருப்பதினால் எதிர்கால நலனுக்காக அந்த செலவுகள் ஆகுமே தவிர வீண் வெறிய செலவுகளும் ஆகாது என்பது தெளிவு. ஆக தனுசு ராசிக்கு ராசிநாதன் 6லே இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையின் மூலமாகவும் ராசிநாதனுடைய நவாம்சத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில சங்கடங்கள் போட்டி போராமை இருக்குமே தவிர தனப்பிராப்தியிலும் வெற்றியிலும் தொழில்துறையிலும் நல்ல முன்னேற்றமும் லாபங்களும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்திற்கு ஒரு குறைபாடும் வராது. அதற்கு ஆதரவாக இந்த மாதம் முழுக்க தர்ம கர்மாதி யோகத்தினுடைய லட்சுமி கடாட்சமும் பெருமாள் கடாட்சமும் பூர்ணமாக உங்களை கட்டாயம் காப்பாற்றும். இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். உங்கள் பூஜை அறையில் மண் அகலாலான 5 நெய் தீபங்களை ஏற்றி வணங்கவும். நேரம் கிடைக்கும்போது காலையோ மாலையோ அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. உங்களுடைய பூஜை அறையில் கந்தசஷ்டி கவசத்தையும் சுந்தரகாண்டத்தையும் பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும். முருகப்பெருமானையும் லட்சுமி நரசிம்மரையும் வீட்டில் வைத்து வணங்குவது எல்லையற்ற நல்ல பலன்களை கைமேல் தரும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டு முறையை பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.